Hello friends, welcome to Bigness Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு எப்படி நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு எவ்வளவு இஞ்சி எவ்வளவு பூண்டு எடுத்துக்கணும்ன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/4 கிலோ பூண்டு எடுத்துர்க்கேன், 1/4 கிலோ இஞ்சி எடுத்துர்க்கேன். அதுக்கு நம்ம அரைக்கும்போது கல்லுப்பு சேர்த்து அரைச்சு வெச்சோம்னா தான் நமக்கு கெடாம இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணும்போது. அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துர்க்கேன் நானு. இது எப்படி நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றதை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துட்டு இருக்கேன் சின்னதா. அதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிப்போம். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமா சேர்க்காதீங்க. தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இல்லனா ரொம்ப தண்ணி இருந்தாலும் ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிடும். பாருங்க. இப்போ இதுல வந்து ஒரு 4 கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இத அரைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம. நிறைய தண்ணி ஆட் பண்ணாம அரைச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜ்ல நம்ம. இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 15 ல இருந்து 20 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போற லேடீஸ்க்குலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இது வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க இஞ்சி பூண்டு ரெசிபி. நம்ம எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை.